ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் அவங்க நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 77. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேகமாக ஆதியின் முன்னால் வந்து நின்ற துருவனோ பதற்றமாக தன் கைகளில் இருந்த மொபைலை அவனின் புறம் நீட்டியவன் வேகமாக அவனை அணைத்து கொண்டு, ஆதி ஆதி குட்டிமா உயிரோடு இருக்காடா, நீ சொன்னது உண்மைதான், நீ சொன்ன மாதிரி அவ உயிரோடு இருக்கா என்று மகிழ்ச்சி மற்றும் பதற்றத்துடன் சொல்ல, மெதுவாக அவனை தன்னிலிருந்து விலக்கிய ஆதியோ அவன் கொடுத்த அந்த மொபைலை எடுத்து பார்த்தான். துருவன் சொன்னதை கேட்ட மொத்த குடும்பமும் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனது. அதில் அனைவரும் அதிர்ச்சியுடன் ஆதி மற்றும் துருவன் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க, இங்கு வர்ஷினியோ என்ன சொல்ற துரு என்று அதிர்ச்சியாக கேட்டிருந்தாள். துருவன் கொடுத்த மொபைலை ஆதி திருப்பி பார்க்க, அனைவரும் ஆதியின் பின்னால் சென்று நின்றவர்கள் அந்த மொபைலை தான் பார்த்தார்கள். அதில் தெரிந்ததோ ஹாஸ்பிட்டல் அறையில் படுத்திருக்கும் மித்ராதான். அதை பார்த்த அத்தனை பேருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. இது உண்மையா பொய்யா என்று உணர முடியாமல் அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருக்க, இங்கு துருவனின் அருகில் வந்த சர்வாவோ, என்னடா சொல்ற, குட்டிமா உயிரோட இருக்காளா, இந்த போட்டோ எங்க எடுத்த, எப்போ எடுத்த, அவ உயிரோட இருக்கானா, இப்ப எங்க இருக்கா என்று பதற்றமாக கேட்க, இங்கதான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல சொல்லி துருவன் அந்த ஹாஸ்பிட்டலின் அட்ரஸை சொல்ல, வேகமாக அங்கிருந்து வெளியில் ஓடினான் ஆதி. அவனை பின்தொடர்ந்த சர்வாவோ, டேய் நாங்களும் வரோம் என்று சொல்லி அவனின் பின்னால் செல்ல, வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் கூட அவர்களுடன் சென்றார்கள். 4 பேரும் ஆதியின் காரில் ஏற, மின்னல் வேகத்தில் அந்த வீட்டிலிருந்து வெளியேறியது அந்த கார். அவர்கள் சென்ற பிறகுதான் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் அத்தனை ஆனந்தமாயிருந்தது. அவர்களால் நம்பவே முடியவில்லை. இது உண்மைதானா, மித்ரா உயிரோடு இருக்கிறாளா என்று யோசித்தவர்களின் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிந்தது. பின் எதை பற்றியும் யோசிக்காமல் வேகமாக தங்களின் கார் அருகில் சென்றவர்கள் ஹாஸ்பிட்டலை நோக்கி கிளம்பினார்கள். செல்லும் வழியிலேயே ராம்க்கு கால் செய்து இந்த விஷயத்தை ரத்னவர்மா சொல்ல, அதை கேட்ட ராம் மற்றும் சீதாவிற்கு இது உண்மையா என்றுதான் தோன்றியது. தங்களின் மகள் உயிருடன் இருக்கிறாள் என்பதை அவர்கள் நம்ப முடியாத அதிசயமாக தான் நினைத்தார்கள். அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. ஏனென்றால் அவள் கார் வெடித்ததை அவர்களும் கண்முன்னால் பார்த்தார்கள் அல்லவா. பின் வேகமாக அவர்களும் ஹாஸ்பிட்டலை நோக்கி கிளம்பினார்கள். இங்கு காரில் ஹாஸ்பிட்டலை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆதியோ அங்கிருந்த தன் லேப்டாப்பில் மித்ராவை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் இருந்த அந்த வார்டில் கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. மூலமாக அங்கே மித்ராவை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை இங்கிருந்தே கண்காணித்து கொண்டிருந்தான் ஆதி. அப்பொழுது அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த வழி மூடப்பட்டிருந்தது. அதை பார்த்த ஆதி குழப்பமாக காரை நிறுத்த, அதை பார்த்த மற்ற 4 கூட வேண்டுமென்றே யாரோ தங்களை தடுப்பது போல்தான் தோன்றியது. ஆதியை பார்த்த சர்வாவோ, என்னடா இது, ரோடு பிளாக் பண்ணியிருக்கு, இப்போ நம்ம ரூட் மாற்றி போனோன்னா ரொம்ப சுற்றி போகிற மாதிரி இருக்கும், வேணும்ட்டே நம்மளை யாரோ டைவர்ட் பண்ணுற மாதிரி தோணலை என்று ஆதியை பார்த்து கேட்டான் சர்வா. அவனுக்கு அமைதியாக தலையசைத்த ஆதியோ மானிட்டரில் தெரிந்த மித்ராவிடம், அம்மு அங்கே ஏதோ நடக்க போகுது, கேர்ஃபுல் என்று சொல்ல, அதை கேட்டு மெலிதாக சிரித்த மித்ராவோ, நான் பார்த்துக்கிறேன் தேவ், டோன்ட் வரி என்று சொன்னாள். அவளுக்கு சரி என்று சொன்ன ஆதியோ அவர்கள் நினைத்தது போலவே ரூட் மாறி ஹாஸ்பிட்டலை நோக்கி சென்றான். சரியாக ஒரு 10 நிமிடம் கழித்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள் மித்ராவின் இருந்த வார்டில் நுழைந்தான் ஒருவன். அவன் வந்து மித்ராவிடம் பேசிய அனைத்தையும் கேட்ட ஆதிக்கு மட்டுமல்ல, மற்ற 4 கூட கோபம் தலைக்கேறியது. அவர்களை விட்டால் இப்பொழுதே அவனை
உரு தெரியாமல் அழித்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அவன் மேல் ஆத்திரத்தில் இருந்தார்கள் ஐவரும். முதலில் தன் கோபத்தை கட்டுப்படுத்திய ஆதியோ மித்ராவிடம், அவன் சொல்றத நம்பு அம்மு என்று சொல்ல, இங்கு மற்ற நால்வரும் அவனை தான் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். மித்ரா தன் காதில் யார் கண்களுக்கும் தெரியாத வகையில் சின்னதாக ஒரு ப்ளூடூத் வைத்திருந்தாள். அதன் மூலமாக தான் ஆதி அவளிடம் பேசிக்கொண்டிருந்தான். ஆதி சொல்வதை கேட்ட மித்ராவிற்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்தது. அது அவளுக்கு அத்தனை கோபத்தையும் கடுப்பையும் கொடுத்தது. அதில் ஒரு நொடி தன் எதிரில் நிற்பவனை எரித்து விடும் அளவிற்கு முறைத்து பார்த்தாள் மித்ரா. ஆனால் அவளின் அந்த பார்வையை அவன்தான் கவனிக்கவில்லை. பின் தன்னை சமாளித்து கொண்டவள் ஆதி சொன்னது போல் அவன் சொல்வதை நம்புவது போல் நடித்தாள். இங்கு ஆதியை முறைத்த சர்வாவோ, ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்க, ஆனால் காரை அமைதியாக ஓட்டி கொண்டிருந்தவனோ, எனக்கு இவெல்லாம் முக்கியம் இல்லை, இவனை அனுப்புனால அவன் வெளியில வரணும், அவனை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம், அவனை யாரும் ஹேண்டில் பண்ணிப்பா என்று ஆதி சொல்ல, அவர்களுக்கும் தெரியும் மித்ரா அவனை சுலபமாக சமாளித்து விடுவாள் என்று. அதனால் அவர்களும் அமைதியாக விட்டுவிட்டார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த ஹாஸ்பிட்டலின் வாசலில் தன் காரை நிறுத்தியிருந்தான் ஆதி. காரை நிறுத்தியவன் மித்ரா எங்கே இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டு வேகமாக அந்த இடத்திற்கு வந்தவன் அவள் இருந்த அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் நுழைந்த வேகத்தில் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஆதியின் இந்த அணைப்பில் ஒரு நொடி அமைதியாக இருந்த மித்ராவோ பின் அவனை தள்ளிவிட முயன்றாள். ஆனால் அவளால் அவனை துளியும் நகர்த்த முடியவில்லை. அதில் மெல்லிய குரலில், சார் என்ன பண்றீங்க, யார் நீங்க என்று பதற்றமாக கேட்க, ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்காத ஆதியோ அவளை மேலும் இறுக்கமாக அணைத்தான். அதில் கடுப்பாகிவிட்டாள் மித்ரா. தன் மனதிற்குள்ளே, இவன் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறதையே மறந்துட்டானா, என்னால வேற இவனை தள்ள கூட முடியல என்று தன் மனதில் நினைத்தவள் அவனை தள்ள முயன்று கொண்டே அவனிடம், சார் விடுங்க, எதுக்கு என்ன இப்படி ஹக் பண்ணியிருக்கீங்க, முதல்ல யார் நீங்க, தள்ளி போங்க என்று சொல்ல, பிறகுதான் அவளை விட்டு விலகினான் ஆதி. அவன் அவளை விட்டு விலகும் பொழுதும் கூட அவள் இடையில் நன்றாக கிள்ளி வைத்து விட்டே விலக அது மித்ராவிற்கு வலியை கொடுத்தது. இருந்தும் தன் பல்லை கடித்து கொண்டு அதை பொறுத்து கொண்டவள் மனதிற்குள் ஆதியை திட்டி தீர்த்தாள். ஆதி மித்ராவை குழப்பமாக பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருக்க, அவனை கடந்து வந்த வேதா வர்ஷினி இருவரும் மித்ராவை அணைத்து கொண்டார்கள். நீ நல்லா இருக்கியா, நீ உயிரோடு இருக்கியா என்று வர்ஷினி கேட்க, அவர்களை தன்னிடமிருந்து பிரித்த மித்ராவோ, யார் நீங்க, என்னோட பேர் மேக்னா, மெத்து இல்லை என்று சொன்னாள். அதில் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது வேகமாக அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் சீதா. அவரின் பின் ஜானகி, ரத்னவர்மா, ஜோதி என்று அவர்களின் மொத்த குடும்பமும் வந்தது. பெட்டில் அமர்ந்திருக்கும் மித்ராவை பார்த்த சீதாவின் கண்களோ கண்ணீரை கொட்டி கொண்டிருந்தது. அதில் அவர் வேகமாக மித்ராவின் அருகில் வந்தவர் தன் நடுங்கும் கரங்களால் அவளின் கன்னத்தை பற்றினார். அவரின் கைகளில் அத்தனை நடுக்கம் இருந்தது. மித்து, நீ நல்லா இருக்கியா, இது தெரியாம நீ இல்லைன்னு நினைச்சு நாங்க இத்தனை வருஷம் என்று பேச வந்தவர் அதற்கு மேல் பேச முடியாமல் அவளை அணைத்து கொண்டு கதறி அழுக, 5 வருடம் கழித்து கிடைத்த தாயின் இந்த அரவணைப்பு மித்ராவின் கண்களை கூட கலங்கத்தான் செய்தது. இருந்தும் கஷ்டப்பட்டு தன் கண்ணீரை கட்டுப்படுத்திய மித்ராவோ தன்னை அணைத்து கொண்டு அழுகும் சீதாவையே அமைதியாக பார்த்து கொண்டிருக்க, அவள் அருகில் வந்த ராமோ அவளின் தலையை கை வைத்தவர் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருக்க, அவரின் கண்களும் கூட கலங்கிதான் இருந்தது. அதில் அவளின் தலையை மெதுவாக வருடிவிட்ட ராமோ, என்னாச்சுடா, ஏன் அம்மாவை அப்படி பார்க்குற என்று கேட்க, அதில் ஒரு நொடி அதிர்ந்த மித்ராவோ, அம்மாவா என்று கேட்டாள். அம்மா தாண்டா
என்று சொன்ன சீதாவோ அவளின் முகம் முழுவதும் முத்தமிட அமைதியாக அதை பெற்றுக்கொண்டாலே தவிர ஒரு வார்த்தை பேசவில்லை மித்ரா. அங்கே அவளை சுற்றி அத்தனை பேர் நின்றிருக்க அவர்களை எல்லாம் புரியாமல் குழப்பத்துடன் பார்த்தாள் மித்ரா. பின் இவ்வளவு நேரம் அங்கே அமைதியாக நின்று கொண்டு இங்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஒருவனை பார்த்த மித்ராவோ, இவங்க சொல்றது உண்மையா? இவங்க தான் என் அப்பா அம்மாவா? உங்களுக்கு இவங்கள தெரியுமா என்று கேட்க, அவளின் இந்த கேள்வியில் அதிர்ந்த சீதாவோ அவளின் கண்ணங்களை பற்றி தன்னை பார்க்க செய்தவர், என்னடா சொல்ற? நான் உன் அம்மாடா, உனக்கு என்ன தெரியலையா என்று கேட்க, அவரை அமைதியாக பார்த்த மித்ராவோ, எனக்கு அப்பா அம்மானி யாரும் இல்லை என்று சொல்ல, அதை கேட்ட ஒரு நொடி துடித்து போயினர் ராம் மற்றும் சீதா இருவரும். அதில் கலங்கிய விழிகளுடன் இருவரும் அவளையே பார்க்க, எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் நான் பழைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு நான் யாரு, எங்க இருந்தேன், எனக்கு ஃபேமிலி இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, என் பேர் என்ன, இப்படி எதுவுமே தெரியாது. இந்த 5 வருஷமாகவும் நான் மேக்னாவா மட்டும்தான் வாழறேன் என்று சொல்ல, அதை கேட்ட அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது. அவர்களின் இதயத்தில் சொல்ல முடியாத வலி தோன்றியது. அவள் கூறுவது உண்மை என்றால் அவளுக்கு தங்களை ஞாபகம் இல்லையா என்று நினைக்கையில் அவர்களுக்கு நெஞ்சம் பாரமாக இருந்தது. இருந்தும் கூட இறந்துவிட்டால் இனி திரும்ப வரவே மாட்டாள் என்று நினைத்தவள் இப்பொழுது தங்களின் கண் முன்னால் இருக்கிறாள். அவள் இல்லாமல் இருப்பதற்கு இது எவ்வளவோ மேல். அவளை எப்படியாவது சரி செய்து விடலாம். அவளுக்கு தான் தங்களின் நினைவில் இல்லை, ஆனால் தங்களுக்கு அவள் நினைவில் இருக்கிறாள் அல்லவா? எப்படியாவது அவளின் பழைய நினைவுகளை மீட்டு விடலாம் என்று மனதில் நினைத்தார்கள் அனைவரும். அப்பொழுது மித்ராவை பார்த்த சீதாவோ, பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆக்சிடென்ட்ல நீ இறந்துட்டேன்னு நாங்க நினைச்சோம். அதனால தான் இந்த 5 வருஷம் நீ தனியா இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இனி அப்படி இருக்க வேண்டாம். அதான் நாங்க இப்போ உன்னை தேடி வந்துட்டோம்ல, நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். உனக்காக அப்பா அம்மா நாங்க இருக்கோம். உனக்காக இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கு. நீ தனியா இல்லடா. உனக்கு சீக்கிரமே பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா கூட வந்துடுடா. உனக்கு பழைய ஞாபகம்லாம் வரலனாலும் பரவாயில்ல, நீ எங்க கூட இருந்தாலே போதும். அப்புறம் உன் பேரு மேக்னா இல்லை, மித்ரயாழினி என்று சீதா என்னதான் மகள் தன்னை நினைவில்லை என்று சொன்னது தனக்கு வலியை கொடுத்தாலும் அதை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டவர் அவளிடம் அன்பாக பேச, ஆனால் அவள் அடுத்து கேட்ட கேள்வி அங்கிருந்த அனைவரையும் ஒரு நொடி உறைந்து போக செய்தது. சீதா சொன்னதை அமைதியாக கேட்ட மித்ராவோ, நீங்க தான் என் அப்பா அம்மான்னு நான் எப்படி நம்புறது என்று கேட்டாள். அதில் தான் அனைவரும் அவளை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க, அங்கே நின்றிருந்தவனோ இதழில் சிறு ஏளன புன்னகையுடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். அவனை ஆதி மட்டுமல்ல, துருவன், சர்வா, வேதா, வர்ஷினி, ஏன் மித்ரா கூட அவனின் சிறு சிறு அசைவுகளையும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அங்கு மித்ராவின் கேள்வியில் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்த ரத்னவர்மாவோ அவளை பார்த்தவர், ஏன் மித்ராமா இப்படி எல்லாம் பேசுற, நீ எங்க வீட்டு பொண்ணுடா என்று சொல்ல, அவரை அமைதியாக பார்த்தவளோ, நீங்க யாரு என்று கேட்டாள். அப்பொழுது அவளின் அருகில் வந்த வேதாவோ, மித்து, அவர் நம்மளோட மாமா. நாங்க 2 பேரும் உன்னோட தங்கச்சி. எங்களை கூட உனக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்க, வேதா மற்றும் வர்ஷினி இருவரையும் ஒரு நொடி அமைதியாக பார்த்த மித்ராவோ இல்லை என்று தலையசைத்தாள். அவளை பார்த்த ராமு தன் மொபைலை எடுத்தவர் சிறு வயதிலிருந்து மித்ரா அவர்களுடன் இருந்த புகைப்படம் அனைத்தையும் காட்ட, அதையெல்லாம் அமைதியாக பார்த்த மித்ராவோ அப்பொழுதும் கூட அவர்களை நம்பாத பார்வைதான் பார்த்தாள். அதில் ராமின் இதயம் ஒரு நொடி வலியை உணர்ந்தது. அவளை பார்த்த வேதாவோ, இதெல்லாம் பார்த்தும் கூட உனக்கு
நாங்க தான் உன்னோட ஃபேமிலின்னு நம்பிக்கை வரலையா? இன்னும் நாங்க என்னதான் செய்யட்டும் என்று கேட்க, அவளை ஒரு நொடி பார்த்த மித்ரா திரும்பி ராம் மற்றும் சீதா இருவரையும் பார்த்தவள், நீங்க தானே சொன்னீங்க நான் உங்களோட பொண்ணுன்னு. இது உண்மைனா எனக்கும் உங்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க. அதோட ரிசல்ட் நான் உங்க பொண்ணு தானே வந்துட்டா நான் உங்க கூட வரேன் என்று சொல்ல, அதில் ஒரு நொடி அனைவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்பொழுது ராமை பார்த்த ரத்னவர்மாவோ, சரிடா பண்ணிடலாம், இப்போ அதனால என்ன என்று கேட்டவர் திரும்பி துருவனை பார்த்து, துருவா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க அரேஞ்ச் பண்ணு என்று சொல்ல, அவனோ திரும்பி ஆதியை பார்த்தான். இப்பொழுது அனைவரின் பார்வையும் ஆதியின் மேல் விழுந்தது. ஆதி சரி என்று தலையசைக்க, பின் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டியதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பார்த்தான் துருவன். அடுத்த 10 நிமிடத்தில் மித்ராவிற்கும் ராமிற்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்பட்டது. அதன் ரிசல்ட் வருவதற்காக அவர்கள் 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த 1 மணி நேரத்தில் மித்ராவின் நிலை என்ன, அவள் இப்பொழுது எப்படி இருக்கிறாள் என்பதை டாக்டரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் குடும்பத்தினர் அனைவரும். டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டும் வந்துவிட அதில் மித்ரா ராமின் மகள்தான் என்று உறுதியாக இருந்தது. அதை பார்த்த பிறகுதான் அவர்களுடன் செல்ல சம்மதித்தாள் மித்ரா. இவர்கள் எல்லாம் இங்கு பேசிக்கொண்டிருக்க, அப்பொழுது மித்ரா இருந்த அந்த அறைக்குள் நுழைந்தார் ஒரு டாக்டர். அவரோ அங்கிருந்த அத்தனை பேரையும் ஒரு நொடி பார்த்தவர், ஏன் இவ்வளோ கூட்டமா இங்க நிக்கிறீங்க என்று கேட்டுவிட்டு மித்ராவின் ரிப்போர்ட்ஸை பார்த்தவர் அங்கிருந்த மித்ராவின் அப்பா அம்மாவை பார்த்து, இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். என்னதான் இப்போ அவங்க ஹெல்த் கண்டிஷன் ஓகேனாலும் அவங்க இன்னும் ஒரு பேஷண்ட் தான். 5 வருஷம் தனக்கு யாருமே இல்லைன்னு தனியாக வாழ்ந்தவங்களுக்கு இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்றதே அவங்க மைண்டை ரொம்ப பாதிச்சிருக்கும். ஸோ மேலும் மேலும் அவங்கள அதிர்ச்சியாக்காமல் பார்த்துக்கோங்க. அவங்கள ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடியதாகவோ இல்லை அவங்களால நம்ப முடியாததாகவோ இருந்தா அதனால அவங்க பிரெயின் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க என்று சொன்னவர் அவர்களிடம், அவங்க அதிர்ச்சியாகாமல் பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்று விட, செல்லும் அவரை தான் அமைதியாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மித்ரா. அவளின் மனதிற்குள்ளோ யாருடா நீ என்ற கேள்விதான் இருந்தது. அவள் ஒரு நொடி திரும்பி ஆதி, துருவன், சர்வா அனைவரையும் பார்த்தாள். துரு, சர்வா இருவரும் அந்த டாக்டரை குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க, ஆதியோ அவரை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். அவர்களின் இந்த பார்வையிலிருந்தே மித்ரா புரிந்து கொண்டாள், நிச்சயம் இவர்கள் யார் சொல்லியும் இந்த டாக்டர் வரவில்லை என்று. அதில் அவள் சட்டென்று திரும்பி அங்கே நின்று கொண்டிருந்தவனை பார்க்க அவன் இதழில் புன்னகை இருந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் செல்லும் அந்த டாக்டரை பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு புரிந்து விட்டது இந்த டாக்டர் இவனின் ஏற்பாடு என்று. அதில் யாருக்கும் தெரியாமல் மெலிதாக தன் இதழுக்குள் சிரித்து கொண்டாள் மித்ரா. மித்ராவிற்கு மட்டுமல்ல, ஆதி, துருவன், சர்வா, வேதா, வர்ஷினிக்கு கூட அந்த டாக்டர் இவன் ஏற்பாடு செய்துதான் வந்திருக்கிறான் என்பது தெரிந்துதான் இருந்தது. அப்பொழுதுதான் அவனை கவனித்த சீதாவோ தாங்கள் வந்ததிலிருந்தே அவன் மித்ராவின் அறையில் இருப்பதை உணர்ந்தவள் அவனை ஒரு நொடி பார்த்துவிட்டு திரும்பி மித்ராவை பார்த்து, யாருமா அவரு என்று கேட்க, அவனையும் சீதாவையும் ஒரு நொடி மாறி மாறி பார்த்த மித்ராவோ, அது அவர் என்னோட லவ்வர் என்று சொன்னான். அதை கேட்ட மொத்த குடும்பமும் ஒரு நொடி அதிர்ந்து போனது. தன்னிச்சையாக அவர்கள் அனைவரின் பார்வையும் பயத்துடன் ஆதியை தான் பார்த்தது. மித்ரா எதற்காக அனைத்தையும் மறந்தவளாக தன் குடும்பத்தினர் முன்பே நடிக்கிறாள்? யார் அந்த புதியவன்? அவனை ஏன் மித்ரா தன் லவ்வர் என்று சொல்கிறாள்? மித்ராவின் இந்த வார்த்தைக்கு ஆதியின் பதில் என்ன?
இவன்தான் மித்ராவிற்கு நடந்த அந்த பாம் பிளாஸ்டிற்கு காரணமா? அல்லது இவனிற்கு மேல் ஒருவன் இருக்கிறானா? மித்ரா ஆதியுடன் இருக்க போகிறாளா? அல்லது அவனை விட்டு பிரிந்து ராம் சீதாவுடன் அவளின் வீட்டிற்கு செல்ல போகிறாளா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.